ஜீவன் சார் எங்கே இருக்கீங்க? வாங்க. வாங்க ஜீவன் சார், எடுங்க. ஏய், கேமரா அசிஸ்டன்ட் சார் இருக்கீங்க? அப்பா அவங்க கேமராமேன் கூப்பிட்றாருப்பா, வாங்கப்பா டக்குன்னு. ஏய் வாடா, மேலே வாடா, வாடா வாடா வாடா. அப்படி சொல்கிறேன். சவுண்ட் அசிஸ்டன்ஸ் 2 பேர் இருக்காங்களாமே, வாங்க. குமரேசன், கமலவாசன், வாங்க சார். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். பாரு, ரிலாக்ஸ். ரொம்ப மகிழ்ச்சி. இந்த திரைப்படத்தில் வேலை பார்த்தது ஒரு பெரிய அருள் அப்படின்னு தான் சொல்லுவேன். என் நண்பன் ஸ்ரீராம் மூலமாக என்கிட்ட வந்துச்சு இந்த ஸ்கிரிப்டு. ஒரு கதையை படிக்கும்போதே தெரிஞ்சிடலாம் அந்த கதையை எழுதினவரோட மனநிலை என்னன்னு தெரியும். அந்த மனசு தான் ராம் சக்ரியை என்கிட்ட கொண்டு வந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இதுதானே சொல்ல நினைக்கிறீங்க, வாங்க சேர்ந்து சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தோம் இந்த பயணம். இப்போது என் வாழ்க்கையில் ரொம்ப ஒரு முக்கியமான இடத்துல நண்பனாக வந்து நிற்கிறார் இயக்குனர் ராம் சக்ரி. ரொம்ப நன்றி. நான் இந்த மாதிரி மனுஷங்களை பார்க்குறது ரொம்ப அரிது. இவங்களெல்லாம் பத்திரமா பாதுகாத்து வச்சுக்கணும். ஏன்னா நிறைய உண்மையோடையும் நிறைய எளிமையோடையும் நம்மளால் அந்த சமூகத்துக்கு ஏதாவது ஒரு பங்கு இருந்துடணும், எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ரொம்ப குறைவு. அப்படி இருக்கிறவங்களால தான் அந்த உலகமே இயங்குதுன்னு நான் நினைக்கிறேன். நன்றி சார், நன்றி, வாழ்க. இந்த படத்தில் என்னோடு நடித்த எல்லாருமே, ஏன்னா அவர் வந்து எப்படின்னா எனக்கு அவருக்கு எப்படி சிங்க் ஆச்சு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, நான் எதையுமே யோசிக்கவே மாட்டேன். நான் டக்குன்னு முன்னாடி கால் எடுத்து வச்சுருவேன். ஆனால் அவர் நிறைய யோசிப்பார். எனக்கு அவர் அப்படியே ஆப்போசிட். அவர் இந்த படத்தில் ஒருத்தர் செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவ்வளோ ஆழமாக யோசித்து அதுக்கு ஒரு 4 ஆப்ஷன் பார்த்து அதில் ஒரு ஆப்ஷனை கண்டுபிடிச்சி ரொம்ப க்ளீனாக கொண்டு வந்து நிறுத்தியிருப்பார். அதனால தான் அந்த படத்தில் அவ்வளோ பேரும் அவ்வளோ அழகாக நடிச்சிருந்தாங்க. எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி, வாழ்த்துக்கள். கோதண்டம் சார், நீங்கள் சொன்னது முதல்ல புரிஞ்சது. அப்புறம் எதையோ ஆண்களை தூக்கிட்டு பெண்களை குறைச்சிட்டோம்ன்ற பதட்டத்தில் வேற ஒன்று சொல்லி மொத்தத்தையும் எனக்கு என்ன சொன்னீங்கன்னு கடைசி சரி ஏதோ சொல்லியாச்சு. ஆனால் அவங்க மனசு புரிஞ்சது. வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. என் தம்பி கேமராமேன் ஒருத்தர் நமக்கு ரொம்ப பிடிச்சா தான் அவங்கள பார்த்து சத்தம் போடுவோம். முதல் நாளோ 2வது நாளோ சத்தம் போட்டேன். நான் மனசு கேட்கல. திரும்ப கேரன் கூப்பிட்டு அவன் தோளில் கை போட்டு, ரொம்ப நல்லா வர வேண்டியவன்டா, என்னமோ ஒன்று நடக்குது, அது சரி பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு 5 நிமிஷம் பேசினேன். அதற்கு பிறகு ரொம்ப ரொம்ப சரியாக போச்சு. கடைசி நான் படம் பார்த்தோன்னே ரொம்ப வியந்துட்டேன். படம் பார்த்தோன்னே அந்த லென்சிங் சென்ஸ், அது எங்கள் டைரக்டர் அடிக்கடி சொல்லுவார். எந்த இடத்துல எந்த லென்ஸை பயன்படுத்தணுன்றது ஒரு கேமராமேனுக்கு தாண்டா தெரியும், அவன் தான் சரியான கேமராமேன் அப்படின்னு சொல்லுவார். ரொம்ப அழகாக பயன்படுத்தியிருந்தார். நான் படம் பார்த்த உடனே முதல்ல கூப்பிட்டேன், வாழ்க, இன்னும் பெரிய இடம் இருக்குது உனக்கு சினிமாவில், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அதெல்லாம் பண்ணார். டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே, சங்கர் சூப்பராக பண்ணார். நான் அந்த படம் ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போது நான் ஸ்கூல் பஸ்ஸுக்காக ஒரு 4-5 பஸ்ஸை வச்சு ஒரு ஆக்சிடென்ட் சீக்வன்ஸ் எடுக்க போகிறேன்டா தம்பி, இது எப்படி எனக்கு டிசைன் பண்ணணும்னு தெரியல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது எனக்காக போய் 4 பஸ் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். பஸ்ஸுனால் இந்த பஸ்ஸு, குட்டி பஸ் வாங்கிட்டு வந்து கொடுத்து இதை வச்சு பண்ணுங்கண்ணே, இப்படி பண்ணுங்கண்ணேன்னு சொல்லி எனக்கு கொடுத்தான். அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு உழைப்பாளி. இது பண்ணுவோமா அது பண்ணுவோமா அப்படி இப்படின்னு தேடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு உழைப்பாளி. மியூசிக் டைரக்டர் சார், உங்களுடைய மனசு ரொம்ப பெரிய மனசு சார். அதான் கேட்டேன், என்னங்க அப்படின்னா, இல்லை என் பேர் போட வேண்டாம், கம்பெனி பேரை போடுவோம், இதில் என் உழைப்பு மட்டும் இல்லையே, இதில் கிட்டத்தட்ட 100கணக்கான பேரோட உழைப்பு இருக்குது, இது எல்லாருக்கும் பொதுவானது, இதில் கிடைக்கிற விஷயத்தெல்லாம் எல்லாருக்கும் கொடுப்போம் அப்படின்ற ஒரு மனசு இருக்குல்ல, அந்த மனசுக்கே வேறு ஒரு தளம் கிடைக்கும் சார் உங்களுக்கு. வாழ்த்துக்கள். அப்புறம்
எடிட்டர் சார் உங்களை நேற்று ஐயா படம் பார்த்துட்டு ரொம்ப நேரம் சொல்லிகிட்டே இருந்தார், யார் எடிட்டர்னு உங்களை பற்றி ரொம்ப நேரம் பேசிகிட்டே இருந்தார். அப்புறம் மாஸ்டர் நான் என்னமோ பெரிய பிரேக் டான்ஸ் ஆடுற மாதிரி பேசுகிறீங்க, ஏதோ ஆட்டோன்ற பேரில் என்னமோ ஒன்று பண்ணிகிட்டு இருந்தேன், அது வந்து சேர்ந்துருச்சு. ரொம்ப தேங்க்ஸ் மாஸ்டர், என்னையும் வந்து ஆட வச்சிட்டிங்க, ரொம்ப மகிழ்ச்சி மாஸ்டர், தேங்க்யூ. காஸ்டியூம்ஸ் மேடம் நல்லா இருந்தது, உண்மையிலே நல்லா பண்ணியிருந்தீங்க, தேங்க்யூ. என் மயன் சூப்பரா கலக்கிறடா. எங்கள் எல்லாத்தையும் விட அவங்க தான் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் ஜாஸ்தி, வியூவர்ஸ் ஜாஸ்தி, நாங்களாம் குறைவு, குட்டி புலி அப்படின்னா தேசத்துக்கே தெரியும். இன்னும் நல்லா அவனுடைய எனர்ஜிக்கு என்ன கடலில் தூக்கி போடவா போடு அப்படின்றான். அப்போ அதுக்கப்புறம் தான் ஏதே எப்படா வந்துடுவேன், நான் வந்துடுவேன், நீங்கள் தான் இருக்கீங்கள, என்னை தூக்கி போடுங்க அப்படின்னு சொல்லி அவ்வளவு எனர்ஜியாக, ஏன்னா நம்ம ஊருக்காரன், அதனால் அந்த எனர்ஜி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அற்புதமாக வேலை பார்த்தோம். தேங்க்யூ. எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஸ்ரீ சரவணன் ரொம்ப நல்லவன், வாழ்த்துக்கள் சரவணா, அழகுடா. ஒரு 2003 2004 நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த காலகட்டம் தான். இங்கே ஒரு சரவணா இருக்கான், நிகில் நண்பர், அப்புறம் செந்தமிழன் அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர். கேபி சாரோட பட்டறையில் வேலை பார்த்துட்ருக்கோம். எல்லோரும் எழுதுவாங்க, வேலை செய்வாங்க. ஆனால் செந்தமிழனோட எழுத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேன். மைக்ரோ தொடர்கள், மேக்ரோ சிந்தனைகள்னு ஒன்று போயிட்டுருக்கோம். செந்தமிழன் எழுதுவாரா அப்படின்னு காத்துட்டு இருந்த கதைகள்லாம் நிறையா இருக்குது. எல்லாருக்கும் ஒரு எபிசோடுக்கு 5000 ரூபா சம்பளம் அப்படின்னா அவருக்கு ஒரு எபிசோடுக்கு 8000 ரூபா சம்பளம் தருவாங்க, 10,000 ரூபா சம்பளம் தருவாங்க. அவனை எழுத சொல்கிறா அப்படிம்பார் கைலாசம் சார். அவ்வளவு தரமான ஒரு எழுத்தாளர், அவ்வளவு தரமான ஒரு படைப்பாளி. திடீர்னு ஒரு நாள் என்கிட்ட வர்றாரு, கனி நான் இங்கேருந்து கிளம்புறேன். எங்கே போவீங்க? இல்லை போகிறேன், இங்கேருந்து கிளம்புறேன், எனக்கு இந்த இடம் எனக்கு ஒவ்வொல, என்னால் அந்த இடத்துக்கு பொருந்த முடியல, மூச்செல்லாம் அடைக்கிற மாதிரி இருக்குது, படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது, நெஞ்சு அடைக்குது, டாக்டர்கிட்ட போகிறோம், உனக்கு ஒன்றுமே இல்லையன்றாங்க. அப்புறம் ஏன் எனக்கு இந்த இடம் பொருந்தலை? ஸோ பொருந்தாத ஒரு இடத்துல பொருந்தாத ஒரு வேலையை பார்த்துட்டு நான் இருக்கேன்னு எனக்கு தோணுது, அதனால் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நண்பர் கிளம்பி போயிட்டார். கிளம்பி போனதுக்கப்புறம் அந்த நண்பர் கொஞ்ச நாள் நினச்சிக்கிட்டு இருந்தோம், அதுக்கப்புறம் மறந்துட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 18 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போது ஒரு கோவிட் முடிஞ்ச டைம், கோவிட் முடிஞ்சு படப்பிடிப்பு நடந்துகிட்ருக்கு. கும்பகோணத்தில் ஒரு நண்பரை சந்திக்கிறேன். அப்போ சொல்கிறார், கனி இந்த கோவிடுக்கு ஊசி போட்டதுக்கப்புறம் எந்த மருந்தும் வேலை செய்ய மாட்டேங்குது, காய்ச்சல் வந்தால் காய்ச்சல் இருந்துக்கிட்டே இருக்குது, வயிற்று வலினா இருந்துக்கிட்டே இருக்குது, எதுவுமே வேலை செய்ய மாட்டேங்குது, நம்ம உடம்புக்குள்ளே என்னத்தையும் அனுப்பிச்சி விட்டாங்க, என்ன பண்ணுறதுன்னே தெரியல, கொஞ்சம் சிக்கல்கள் இருந்தது. அப்போ ஆசான்னு ஒருத்தரை போய் சந்தித்தேன், இவர் பேரை சொல்லலை, ஆசான்னே சொல்கிறாங்க. ஆசானை சந்தித்தேன், இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்குது, எந்த மருத்துவமுமே வேலை செய்ய மாட்டேங்குது அப்படின்னு. அப்போ அவர் என்கிட்ட கேட்டார், கடைசியாக எப்போ செருப்பு இல்லாமல் நடந்தீங்கன்னு கேட்டார். நடந்தே ரொம்ப நாள் ஆச்சு. நடங்க, மழை பெஞ்சா நனைங்க, வெயில் அடித்தா காய்ங்க, செருப்பு இல்லாமல் நடங்க, பசிச்சா சாப்பிடுங்க, இதுதான் வைத்தியமா? ஆமாம் இதுதான் வைத்தியம், போங்கன்ட்டார். இந்த பிரபஞ்சத்தோடு நீ தொடர்பில் இரு, பிரபஞ்சம் உன்னை காக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. ஒரு 6 மாதம் ஆச்சு. நான் அதை தொடர்ந்து செய்கிறேன். ஒரு 6 மாதம் கழித்து பார்த்தா என் உடம்புல இந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சுது. அதிலிருந்து நான் அவரை அடிக்கடி பார்க்க ஆரம்பிக்கிறேன், பேச ஆரம்பிக்கிறேன். அவரோடு இருந்தாலே எனக்கு ரொம்ப பாதுகாப்பாக இருக்க மாதிரி இருக்குது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நான் உடனே அவரை பார்க்கணும், ஏன்னா நாளைக்கு எனக்கு படப்பிடிப்பு முடியுது, நான் இங்கேருந்து கிளம்பி போகும்போது எப்படியும் தஞ்சாவூர் வழியாக தானே போகணும், நான் அவரை பார்க்கணும், நீங்கள் கேளுங்க. அவர் என்கிட்ட சொன்னது நைட்டு ஒரு 9:45 10 மணி. நீ கேளுங்க, நான் நாளைக்கு கிளம்பி போகும்போது பார்த்துட்டு போயிடுறேன். இல்லை இப்போல்லாம் ஃபோன் பண்ண முடியாது, அவரோட நான் நேரடியெல்லாம் தொடர்பு கொள்ள முடியாது, அங்கே யாராவது இருப்பாங்க, அவங்ககிட்ட தான் பேசணும், நான் காலையில் பேசிட்டு சொல்கிறேன். காலையில் 6 மணிக்கு அவரை எனக்கு அடிக்கிறாரு. அவர் உங்கள் ஃப்ரெண்டாம்பா அப்படின்னாரு. ஏன் ஃப்ரெண்டா, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. இல்லை உங்களை வரும்போது வந்து பார்த்துட்டு போக சொன்னார், அப்போவும் பேர சொல்ல. எனக்கு யார் நம்ம நண்பர் யார் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கிளம்பி போகிறேன். கிளம்பி போனால் என் நண்பனை பார்க்குறேன் 18 வருஷம் கழிச்சு.
முதல் வார்த்தை என்னை பார்க்க வர்றதுக்கு இவ்வளோ நாள் ஆச்சா உனக்கு அப்படின்னு. போகும்போது ஃபுல்லாக பொட்டக்காடாக இருக்குது, கருவேல முள்ளுமா பொட்டக்காடுமா இருக்குது. ஆனால் ஒரு 7-8 ஏக்கர் மட்டும் ஒரு வனமாக இருக்குது. அங்கே எல்லா பறவைகளும் இருக்குது, எல்லா விலங்குகளும் இருக்குது, ஆடு மாடு இருக்குது, கோழி இருக்குது, அற்புதமான மனுஷங்க இருக்காங்க. என் நண்பன் அப்படியே கட்டி தழுவிட்டு கொஞ்ச நேரம் நின்று, என்ன இது, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் தான் எனக்கு பல விஷயங்கள் தெரிய வருது. கிட்டத்தட்ட ஒரு 62 புத்தகங்கள் எழுதியிருக்கிறாரு. இதையெல்லாம் தாண்டி அந்த ஊர் திரும்பங்கள் அப்படின்ற ஒரு விஷயம், உனக்கு ஒவ்வாத இடத்துல நீ இருக்காத, உனக்கு ஒரு இடம் பொருந்தும், நீ அந்த இடத்துல இருந்தால் சந்தோஷமாக இருப்ப, உன் மனசு நல்லாயிருக்கும், உடம்பு நல்லாயிருக்கும், நீ கடன் இல்லாமல் இருப்ப, பிரச்சனைகள் இல்லாமல் இருப்ப, அந்த இடத்த தேடி போயிரு. பல பேர் நம்ம பார்த்துருக்கோம் தெரியுமா, ஒரு 2 வருஷம் நான் அந்த கஷ்டப்பட்டு இந்த வேலையை பார்ப்பேன், அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வேலையை பார்ப்பேன்னு சொல்லுவாங்க. 2 வருஷம் கழித்து கேட்டாலும் அதே தான் சொல்லுவான், 20 வருஷம் கழித்து கேட்டாலும் அதே தான் சொல்லுவான். ஏன்னா அவனால் போகவே முடியாது, எல்லாத்தையும் அப்படியே வெட்டிட்டு கிளம்புனார். அப்போ உட்காந்து பேசுகிறோம், அவ்வளோ விஷயங்கள் பேசுகிறோம். அவர் ஒன்றும் இப்படி உட்காந்துருக்காருன்றதுனால எதுவும் இல்லாதவர் நினச்சிடாதீங்க. அவர் மிகப்பெரிய செல்வந்தர். ஏன்னா அதை தான் நான் உங்களுக்கு சொல்லணும். ஏன்னா விட்டுட்டு போ அப்படின்னா போய் சும்மா உட்காந்துருக்க சொல்கிறானோன்னு மட்டும் நினச்சிடாதீங்க. பிடிச்ச வேலையை செய்யும்போது பல விஷயங்கள் நம்மளை தேடி ஒரு மிகப்பெரிய செல்வந்தர். ஆடு மாடுகள், சொந்தங்கள், ஆயிரக்கணக்கான சொந்தங்கள். அவர் சொன்னதை கேட்டு அவரை மாதிரியே இருக்கக்கூடிய மனிதர்கள் பல பேர், மிகப்பெரிய வேலைகள் இருந்தவங்களாம் நமக்கு பிடிக்காத ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கோம், பிடிச்ச மாதிரி இருப்போம், சந்தோஷமாக இருப்போம், வாழ்கிற வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்வோம்னு சொல்லி திரும்பி வந்தவங்க தமிழ்நாடு பூரா அங்கங்கே இருக்காங்க, தேசம் முழுவதும் இருக்காங்க. அவர்கள் எல்லோரும் செல்வந்தர்களாக தான் இருக்காங்க. காலையில் ஜிம்முக்கு போயிருந்தேன். ஒருத்தர் வந்து சொன்னார், சார் நம்ம பிரைம் மினிஸ்டர் அடுத்த லாக்டவுனுக்கு ரெடி ஆகிக்குங்கன்னு சொன்னார், கவனிச்சிங்களா அப்படின்னாரு. ஆமாம் சொல்லுவார், என்ன செய்ய தயாராகணும் சார். என்ன சார் செய்கிறது? எனக்கு ஒரு சந்தோஷம். ஏன்னா எங்ககிட்ட நல்ல குடிநீர் இருக்குது, நல்ல காற்று இருக்குது, நல்ல உணவு இருக்குது. ஏன்னா நாங்கள் எல்லாருமே இந்த மாதிரி விஷயத்தை எதிர்நோக்காமல் தற்சார்பு வாழ்க்கைக்கு வந்தவர்கள். இந்த ஊர் திரும்பினவங்க எல்லாருமே தேசம் முழுவதும் இருக்காங்க. அதனால தான் சொல்ல, முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவர்களோடு நமக்கு இவங்களால தான் நம்ம லைஃபு, இவங்கள வச்சு தான் நம்ம சாப்பிட்ணும் அப்படின்ற ஒரு நிலையை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டு வந்து நம்ம தற்சார்புக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா நம்ம தான் இந்த உலகின் ஆகச்சிறந்த செல்வந்தன், இந்த உலகின் மிக சந்தோஷமானவன். இதை நிரூபிப்பது தான் இதை சொல்ல வந்தது தான் இந்த படைப்பு. இந்த படம் ஷூட்டிங்கில் இருக்கும்போது, துபாயில் இருக்கும்போது ரொம்ப எமோஷனலாக ஒரு சீன் போயிட்டு இருக்கும்போது நான் எங்கள் இயக்குனர்கிட்ட இது தானே சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லி ஐயா பேசின ஒரு ஆடியோ போட்டேன். அவர் அப்படியே எந்திரிச்சு, எனக்கு ஊருக்கு போனவுடனே நான் அவரை பார்க்கணும் அப்படின்னாரு. கையை பிடிச்சி வாங்க கூட்டிகிட்டு போனேன். அதாவது காரைக்கால் அம்மையார் எழுதிய பாடல்கள், இறைவனை நோக்கி காரைக்கால் அம்மையார் எழுதிய பாடல்களை இப்போ நம்ம இஷ்டத்துக்கு டியூன் போட்டுக்கிறோம்ல, அது இல்லை. அவர்கள் என்ன மாத்திரையில் அதை டியூனாக போட்டு இறைவனோடு தொடர்பு கொண்டார்கள் அப்படின்ற அந்த மாத்திரை அளவை வைத்து அப்படியே அந்த பாடல்களை இப்போ பாடிக்கிட்டு இருந்தாங்க. அந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் போனோம். அப்போது இயக்குனர் என்கிட்ட சொல்கிறாரு, எங்கேயோ ஒரு தேவலோகத்தில் இருக்கிற மாதிரி. ஏன்னா முழுக்க இரவு அந்த நிகழ்வு மட்டும் நடக்குது. 2 பேரும் அப்படியே வேற ஒரு உலகத்தில் அப்படியே மிதந்தோம். பேசிகிட்டே போகலாம். என் நண்பனை இத்தனை ஆண்டுகளுக்கு அப்புறம் திரும்ப கண்டுபிடிச்சது, சந்தித்தது, இது கூட இறை அருள் தான் நான் நினைக்கிறேன். வந்தவொடனே சரவணனை பார்த்து கட்டி பிடிச்சி அவங்க மகிழ்ந்துக்கிட்டது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஊர் திரும்பி வந்துடுங்க, உங்களுக்கு பிடிச்ச இடத்துல இருங்க, சந்தோஷமாக இருங்க அப்படின்னா எல்லாத்தையும் உதவி விட்டு ஓடுறது கிடையாது. நம்ம இப்போ இருக்கிறத விட இன்னும் செல்வ செழிப்போடு, அதாவது பணக்காரன் வேலை, செல்வந்தன் வேறு. பணக்காரன் பிரச்சனையோடய இருப்பான், செல்வந்தன் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பான். உங்களை எல்லோரும் செல்வந்தன் ஆக்குறதுக்கான ஒரு விஷயம்தான் இது. இந்த படைப்பில் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம், ரொம்ப மகிழ்ச்சி. அதுவும் இந்த நிகழ்வுக்கு வந்து எப்போவுமே டைரக்டர் சொன்னார், சார் நான் வழக்கமாக என்ன செய்வேன், வாங்க இவங்களை கூப்பிடுவோம் சார், நம்ம வந்து செந்தமிழன் சாரை கூப்பிடுவோம், அவர் வந்தால் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நிறைய வேலைகள் இப்போது ஏதோ நடந்திருக்கு. நான் பேசும்போது இல்லை எனக்கு வர இயலாது அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் ராம் பேசினோடனே மனசு மாறி இருக்குது. அந்த வேலை பழுவெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு எங்களுக்காக வந்ததுக்கு ரொம்ப நன்றி.
உங்களுடைய மனசு தான் அது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நேற்று நீங்கள் படம் பார்த்துட்டு அந்த படத்தில் இருக்க அவ்வளோ விஷயங்கள் பேசுனீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. உங்களுக்குள்ளே இருந்த அந்த இயக்குனரும் அந்த தொழில்நுட்ப கலைஞன் திரும்ப வந்தான். எனக்கு அவ்வளோ சந்தோஷம். கார்மேனி செல்வம் திரைப்படம் பாருங்கள். இந்த மாதிரி படைப்புகள் ரொம்ப அரிதாக தான் வரும். இது வெறும் திரைப்படம் இல்லை. நாங்கள் இல்லாமல் போகலாம், ஆனால் அந்த படைப்பு இருக்கும், பேசிக்கிட்டே இருக்கும் உங்களோட. நிறைய சுமையை தூக்காதீங்க. இஎம்ஐன்ற பேரில் நிறைய சுமையை தூக்கணும்னா நம்ம நடக்கக்கூட முடியாது. அந்த சுமையை கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கி விட்டுட்டு கைவீசி நடங்க, மகிழ்ச்சியாக இருங்க. வாழ்வோம், வெல்வோம்.